ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மாதமானாலும் கெட்டு போகாத சம்மந்தி பொடி ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க இப்போ நம்ம இந்த சம்மந்தி பொடி சீக்கிரமாக நம்ம போய் செய்யலாம். இந்த சம்மந்தி பொடி செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது முதல்ல தேங்காய். நான் பார்த்திங்கன்னா ஒரு விளைஞ்ச தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான விளைஞ்ச தேங்காய் எடுத்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பக்குவமாக கிடைக்கும். இந்த தேங்காய் கடாய் சூடானதும் இந்த தேங்காயை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் ஃப்ளேம் ஹையில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து விடலாம். அப்போ தான் அந்த தேங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போகும். வறுக்கும்போது கை எடுக்காமல் கண்டினியூஸாக நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு இஞ்சி ஒரு துண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, இது எல்லாமே இப்போ நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே உங்கள் தேவைக்களவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் மெஷர்மெண்ட் எதுவும் சொல்லலை. இது என்னோடய தேவைக்கு ஒரு 3/4 கப்பு தேங்காய் அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான மசால் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். வரமிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் முதலே சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். நான் பொடியாக சேர்த்ததுனால தான் கடைசியில் சேர்த்துருக்குறேன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாமே சேர்த்து திரும்பவும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த கறிவேப்பிலெல்லாம் நல்லா முருகிடுச்சு, எல்லாமே நல்லா முருகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தூளாக இல்லாமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி தோசை கூட இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சி குடிக்கும்போது அது கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் துவையல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பாடு கொண்டு போகும்போது ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இது ஒரு மாதமானாலும் கெட்டு போகாது. ஒரு மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் முதல்ல நான் உப்பு போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு இன்னொரு சுற்றி எடுக்கிறேன்.